நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே வாலிபர்கள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள் உங்க எல்லாவற்றும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை வாழ வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த போன மாதங்கள் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை சுகபத்திரமாய் நடத்தினார். இந்த டிசம்பர் மாதத்துல கூட இந்த முதல் வாரத்துல கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய பிரசன்னத்திலே கலிகூற தீர்க்க தரிசன சந்ததி இந்த நேரத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்ல. போன மாதங்கள் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ நிந்தனைகள் நம்மளை மாறி மாறி நம்மளை தாக்க முயற்சித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பாளையத்திலே உலாவினார். நம்முடைய குடும்பத்திற்குள்ளே உலாவினார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே உலாவினார். நம்முடைய படிப்புகளுக்குள்ளே உலாவினார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த மாதத்துல, இந்த முதல் வாரத்துல ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமா, இந்த ஜாஷ்வா டிவியின் மூலமாய் நடத்தப்படுகிற ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் மூலமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வந்திருக்கிறோம் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம், ஆண்டவரே உம்மை நம்புகிறோம், ஆண்டவரே. கொஞ்சம் கண்களை மூடி ஹல்லேலூயா. பிதாவாகிய தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமையில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. கொஞ்சம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. ஆவியான நம்ம இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பி இருப்பேன். சத்தத்தை உயர்த்தி உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, அன்பையே நம்பி இருப்பேன். சொல்லும் நீர்தானே, நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்பு. சொல்லு, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே நான். அப்பா உம்மை நம்புகிறோம் ஏசப்பா. முடிவு பரியந்தம் உம்மை. கைகளை உயர்த்தி உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான், உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பி இருப்பேன். சொல்லுவோம். சீயோன் பர்வதம், சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலை. எத்தனை
பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் நிலைத்திருப்பேன் அப்பா. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே. ஆகாமியத்தின் கொடுங்கோ என்னை நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என்னை நிலைப்பதில்லை. சொல், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். சொல்லுவோமே, உம்மை நம்புறோம் ஏசப்பா. முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். ரெண்டு கையை உயர்த்தி உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பி. ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்கள் மனிதர்களை நம்பி அநேக நாட்கள் நாங்கள் ஏமாந்து விட்டோம் அப்பா. மனிதர்கள் எங்கள் கூட கடைசி வரை நிற்பேன் என்று சொன்னவர்கள் எங்களை இடையிலே விட்டு விட்டு போய்விட்டார்கள். உன்னை கடைசி வரை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னவர்கள் எங்களை விட்டு விட்டு போய்விட்டார்கள் அப்பா. வேதத்தில் நிர்மிதமாய் எங்களுக்கு சொன்னீரே, நாசியில் சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்பாதே, அவனுடைய நாட்கள் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று எங்களுக்கு சொல்லி தந்தீர். வசனத்தை மீறி நாங்கள் மனிதர்களை நம்பினோம், நாங்கள் ஏமாற்றப்பட்டு போய் நிற்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நம்பினோம், குடும்பங்களை நம்பினோம், ஏமாற்றப்பட்டு போய் நிற்கிறோம். இந்த சாயங்கால நேரத்தில் ஒரு கூட்ட ஜனமாய் நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா, நாங்கள் உண்மை நம்புகிறோம் அப்பா. உங்களை நம்புகிறோம் ஆண்டவரே. நீர்தான் எங்களை நடத்துகிறீர், நீர்தான் எங்களை பாதுகாக்கிறீர், நீர்தான் எங்களை பராமரிக்கிறீர், நீர்தான் எங்களை தப்புவிக்கிறீர். எத்தனை நாள் உண்மை விட்டு தூரம் போனோம், எத்தனை நாட்கள் ஜெபிக்காமல் விலகி போனோம், எத்தனை நாட்கள் நீர் விரும்பாத பாவத்தை செய்தோம். ஆனாலும் கர்த்தர் எங்களை நம்புகிறீரே ஆண்டவரே. இந்த சாயங்கால நேரத்தில் ஒரு கூட்டம் பிள்ளைகளாய் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் நம்புகிறோம் அப்பா, நம்புகிறோம் அப்பா. சொல்லுவோம், நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை அன்பை நம்பும் நான், உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி. இப்போ கடைசி ரெண்டு கையை உயர்த்தி உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பேன். சத்தத்தை உயர்த்தி உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உங்க அன்பையே நம்பியிருப்பேன். அப்பா, இந்த சாயங்கால நேரத்தில் டிசம்பர் முதல் வாரத்தில் உங்க சமூகத்தில் வந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். உண்மையை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம். இந்த உலகத்தில் யாருமே வேண்டாம்ப்பா,
எல்லாரும் முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாங்கள் உங்களை மட்டும் நம்புகிறோம், நீங்கள் மட்டும் எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர்ல. ஆண்டவர் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, நீ என்ன நம்பு, என்ன மட்டுமே நம்பு. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் உண்டு, உண்மைதான். எத்தனையோ மனிதர்கள் உனக்கு உதவி செய்வேன், உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வேன்னு சொன்னது உண்மைதான். எத்தனையோ மனிதர்களுக்கு நாம நன்மை செஞ்சோம், நாம எதிர்பார்த்தோம் அவங்க நமக்கு நன்மை செய்வாங்கன்னு, எல்லாம் உண்மைதான். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளணும், ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மனுஷனையோ ஏதோ ஒரு தொழிலையோ ஏதோ ஒரு சம்திங் காரணத்தை நம்ம நம்பினால் நாம் எல்லாம் ஏமாற்றப்படுவோம். அல்லேலூயா. நம் நம்பத்தக்க தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அவரவருடைய மதத்தை பின்பற்றி ஓடுகிறார்கள். ஆனால் நாம் நம்புகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். மீண்டும் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க, ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை இந்த டிசம்பர் மாதம் நமக்கு எல்லாமே தெரியும், இது என்ன மாதம்? கிறிஸ்துமஸ் மாதம். அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதத்துல எல்லாருடைய வீடும் வெளிச்சமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த டிசம்பர் மாதத்துல கிறிஸ்தவர்கள் ரொம்ப பிஸி ஆயிருவாங்க, ஊழியக்காரங்க ரொம்ப பிஸி ஆயிருவாங்க. தொடர்ந்து ஊழியங்கள் இருக்கும். உங்களுக்கு தொடர்ந்து வீட்டை டெக்கரேஷன் பண்ணுவீங்க, வீட்டை பெயிண்ட் பண்ணுவீங்க, வீட்டை கழுவி விடுவீங்க. ஏசப்பா எங்க வீட்டுல பிறக்க போறாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. இந்த மாதத்துல கூட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த மாதத்தில் நாங்கள் எதை தியானிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் கேட்டார், நான் எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படிங்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் பாவிகளை ரட்சிக்க, பாவியான எங்களை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தேன். அதுக்கடுத்து ஆண்டவர் கேட்டார், வேற நான் எதற்கு வந்தேன்? ஆண்டவரே லூக்கா 12:49 நீங்க விதமா சொல்லியிருக்கிறீங்க, நான் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்பா பூமியின் மேல் அக்னியை போட வந்தீங்க. ஆண்டவர் எடுத்து கேட்டார், வேற நான் எதற்கு வந்தேன் அப்படின்னு கேட்கும் பொழுது வேதத்தை புரட்டி பார்க்கும் பொழுது நான் கண்டுபிடித்த ஒரு வசனம் என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் லூக்காவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. இழந்து போனதை தேட ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேட. அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு கேட்டா 3 காரியத்தை சொல்லலாம். ஒன்று, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லலாம். இரண்டாவது சொல்ல முடியும், பூமியின் மேல் அக்னியை போட இந்த உலகத்திற்கு வந்தார். மூன்றாவது சொல்லப்படுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கிறோம், இழந்து போனதை தேட. அப்போ ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில இழக்க கூடாத 4 காரியங்கள் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் நம் எதையெல்லாம் இழந்து விடக்கூடாது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை தேவ ஜனமே இந்த 4 வாரமும் தியானிக்க போகிற ஒவ்வொரு தலைப்புகளும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திலே, நமக்கும் தேவத்திற்கும் இடையிலே இருக்கிற அந்த தொடர்பிலே இவைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இழந்து போனதை தேட மீட்க. ஒருவேளை இந்த சாயங்கால நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்து போனதை நான் தேடி மீட்டு உன்னுடைய கரத்திலே தரும்படியாக தான் இந்த உலகத்திற்கு நான் வந்தேன். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்துல 2 அர்த்தம் இருக்கிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். யாரை கர்த்தர் ரட்சிக்க முடியும்? ஒரு மனிதனை, ஒரு மனுஷ கூட்டமே தேவனை விட்டு பின்வாங்கி போய் விட்டது, இழந்து விட்டது. இழந்து போன மனிதர்களை தேடி கர்த்தர் வந்தார். இந்த பகல் நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதையெல்லாம் இழந்து விடக்கூடாது என்று நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நாம் எதை
இழக்க கூடாது. என்னோடு கூட நீங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 24வது வசனம். எல்லாருடைய இருதயங்களும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன ஊழியத்திலும், அல்லேலூயா, இழந்து போன ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக, அல்லேலூயா சொல்லுங்க, இழந்து போன ஊழியம். ஐயா, ஒரு தேவ பிள்ளையை நம்பி கர்த்தர் ஊழியத்தை தருவார் என்று சொன்னால் அந்த ஊழியத்தை ஒரு தேவ பிள்ளை அலட்சியமாய் எண்ணக்கூடாது. அது சின்ன தரிசனமோ அது பெரிய தரிசனமோ, சின்ன திருச்சபையில கர்த்தர் உங்களை வைத்திருந்தாலும் சரி, பெரிய திருச்சபையில கர்த்தர் வைத்திருந்தாலும் சரி, சின்ன ஒரு சண்டே கிளாஸ் ஊழியத்தை கர்த்தர் தந்தாலும் சரி, ஒரு யூத் மீட்டிங் நடத்துகிற கிருபைகளை தந்தாலும் சரி, ஒரு கிராம ஊழியத்தை கர்த்தர் தந்தாலும் சரி, அல்லது லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்பாய் ஊழியம் செய்கிற அந்த மகிமையான திட்டத்தை உங்கள் கரத்திலே தந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, நான் உனக்கு தந்த ஊழியத்தை நீ அலட்சியமாக எண்ணாதே, அவைகளே மேன்மையாக எண்ண என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவ வட்டாரத்துல ஊழியக்காரர்கள் யார் பெரிய ஊழியக்காரர்கள் என்று கேட்டால் ஜனங்கள் சொல்லுவார்கள், யார் தெரியுமா பிரதர்? பிரபலமான ஊழியக்காரங்க. எந்த ஊழியக்காரங்களுடைய பாடல்கள் யூடியூப்ல பிரபலமா இருக்கிறதோ, எந்த ஊழியக்காரங்க செய்திகள் யூடியூப்ல பிரபலமா இருக்கிறதோ, எந்த ஊழியக்காரங்க 24 மணி நேரம் ஊழியத்துல பிஸியா இருக்கிறாங்களோ, எந்த ஊழியக்காரங்க பட்டணம் பட்டணமா, மாவட்டம் மாவட்டமா, தேசம் தேசமா தொடர்ந்து ஊழியம் இருக்குதோ, அவங்க தான் பிரதர் பெரிய ஊழியக்காரங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவனும் பெரிய ஊழியக்காரனோ சிறிய ஊழியக்காரனோ என்று கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறது 2 பிள்ளைகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் ஊழியமாய் இருந்தாலும் சரி, அது கர்த்தருடைய பார்வையிலே அது பெரிய ஊழியமாக தான் இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையிலே பெரிய ஊழியக்காரன், சின்ன ஊழியக்காரன், ஆண்டவருடைய பார்வையிலே பெரிய ஒரு தரிசனம் உள்ளவன், சின்ன தரிசனம் உள்ளவன், ஆண்டவருடைய பார்வையிலே 40 வருஷ ஊழியக்காரன், 10 வருஷ ஊழியக்காரன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த பெத்தேலில் பிறந்த நம்முடைய இயேசுவானவர் ஒரு போதும் நம்மளை அப்படி கணக்கு பார்ப்பது இல்லை. நீங்களும் நானும் மகிமையான, கனமான, வல்லமை உள்ள ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில முதலாவது எதை இழந்து போக கூடாது? ஊழியத்தை இழந்து போக கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. முதலாவது வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இழந்து போன ஊழியத்திலும். யார் இந்த ஊழியத்தை இழந்து போனா அப்படின்னு கேட்டா, இந்த யூதாஸ் காரியத்து என்கிற இந்த மனிதன். இந்த யூதாஸ் காரியத்து 12 சீஷர்களில் ஒருவன். இவன் கர்த்தரோடு இருந்தவன். டாக்ஸ், எல்லா காணிக்கைகளும் ஏசப்பாவுக்கு என்று ஜனங்கள் கொடுக்கிற எல்லா பணத்தையும் இவன் பொறுப்பாய் எடுத்து பண்ணுகிற ஒரு அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் என்று கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த யூதாஸ் ஏன் இவன் தன்னுடைய ஊழியத்தை இழந்து போனா? இவனுடைய குறித்து வசனம் சொல்லுகிறது, முதலாவதா இந்த யூதாஸ் ஊழியத்தை இழந்து போக காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள் பிசாசு புகுந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. லூக்காவின் சுவிசேஷம் 22:3 அதிகாரத்திலே வாசிப்போம் என்று சொன்னார், அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தென்றும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஆமென், அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்குள்ள சாத்தான் புகுங்கிறது அந்த மனுஷனுக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள பிசாசு வரும் பொழுது கதவை தட்டிக்கிட்ட பிரதர் பிரைஸ் தி லார்ட் உங்களுக்குள்ள நான் வாரேன்னு சொல்லிட்டு வர மாட்டான். ஐயா, ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே தன் ஜெப ஜீவியத்தில் அவன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்குள் இருக்கிறது பரிசுத்த ஆவியா அல்லது அசுத்த ஆவியா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிகளை பகுத்தறிய வேண்டும் என்று ஆவியானவர் இந்த சாயங்காலத்தில் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், இந்த யூதாசுக்குள்ள பிசாசானவன் புகுந்து விட்டான்.
இரண்டாவது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் பிசாசு புகுந்த இந்த யூதாசை குறித்து இந்த யோவான் 17:12 சொல்லப்படுகிறது. பாருங்க, வசனம் சொல்லப்படுகிறது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாகிய கேட்டின் மகன் கெட்டு போனேனே இல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகல. கேட்டின் மகன் யாரை சொல்லப்படுகிறது? இந்த யூதாசை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம் ஊழியத்தை இழந்து போகிறதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? நம்மை நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவரா அசுத்த ஆவியா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஊழியத்தை நாம் இழந்து போய்விடக் கூடாதா? தரிசனத்தை நாம் இழந்து விடக் கூடாதா? அபிஷேகத்தை இழந்து போய்விடக் கூடாதா? எனக்குள்ளே பேசுகிறது ஆவியானவரா அல்லது அசுத்த ஆவியா, தூய ஆவியானவரா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த யூதாஸ் ஊழியத்தை இழந்து போக முதல் காரணம் என்ன தெரியுமா? இவனுக்குள்ளே பிசாசு புகுந்து விட்டான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, எனக்கு அருமையான குடும்பத்தில் இருக்கிற மூத்த தாய் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, பிசாசானவன் உள்ள வரும்போது தெரியாது, வெளியே போகும்போது அவன் அலக்களித்து கீழே தள்ளிவிட்டு போவான். ஆனால் ஆவியானவர் உள்ள வரும்போது தெரியும், ஆனா வெளியே போகும்போது தெரியாது. அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்கள், இவன் முதலாவது ஊழியத்தை, இந்த யூதாஸ் ஊழியத்தை இழக்க காரணம் என்னன்னா, அவனுக்குள்ளே பிசாசு புகுந்தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, இந்த யூதாஸ் ஊழியத்தை இழக்க காரணம் என்ன தெரியுமா? தவறான குற்ற உணர்வுகள். ஒருவேளை இயேசுவை காமித்து கொடுக்கிறான். யோவான்ல நீங்க பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். ஏசப்பா யூதாஸ் காரியத்தை பார்த்து சொல்லிட்டு, நீ ஏன் தாமதிக்கிற, உங்களத செய்ய. யூதாஸ் போய் செய்வான். 30 காசுக்கு இயேசுவை விற்பான். குற்ற உணர்வு. இயேசு மரித்தது உடனே இந்த யூதாஸ்குள்ள என்ன வருது தெரியுமா? குற்ற உணர்வு. குற்ற உணர்வு ஒரு தேவ பிள்ளைக்கு கண்டிப்பா குற்ற உணர்வு தேவை. அப்பதான் நம்ம பாவம் பண்ணனா, பாவம் பண்ணிட்டோன்னு தேவ சமூகத்திற்கு போக முடியும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யூதாஸ் செய்த மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? தவறான மனம் திரும்புதல். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. யூதாஸ் பண்ணின முதல் தப்பு. இரண்டாவது தப்பு, பெரிய தப்பு என்னது? தவறான மனம் திரும்புதல். யூதாஸ் இயேசுவை காண்பிச்சு கொடுத்துட்டார். யூதாஸ் மரித்து போய்விட்டார். இயேசு மரித்து போய்விட்டார். இந்த யூதாஸ் நேரா வந்து இயேசு கிட்ட மனம் திரும்பி இருக்கணுமா அல்லது யார்கிட்ட திரும்பி இருக்கணும்? நல்லா நீங்க இந்த வசனத்தை தியானித்தீங்கன்னா, யூதாஸ் 30 வெள்ளிக்காசு எடுத்து குற்ற உணர்ச்சி உள்ளவனாய் நேர சென்று அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் கிட்ட போய் தவறாக மனம் திரும்புகிறான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. யூதாசும் இயேசுவை மறுதலித்தான். அதே யோவான்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த யோவான் 17 பார்த்தீங்கன்னா, சீமோன் பேதுருவும் இயேசுவை மறுதலிக்கிறான். ஏன் சீமோன் பேதுருவை இயேசு ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டா, அவன் இயேசு கிட்ட வந்து மனம் திரும்பினான். யூதாஸை ஏன் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னா, அவன் இயேசு கிட்ட வந்து மனம் திரும்பல. அங்க இருக்கிறவர்களிட்ட 30 வெள்ளிக்காசு பெற்றுக்கொண்ட மனிதர்களிடத்துல போய் அவன் மனம் திரும்பி கொண்டான். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நமக்குள்ள யூதாஸ் ஊழியத்தை விட காரணம் பிசாசு அவனுக்குள் புகுந்தான். இரண்டாவது அவனுக்குள்ள குற்ற மனசாட்சி கொண்டு வந்து தவறான மனம் திரும்புதல் வந்தது. அல்லேலூயா. நான்காவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தற்கொலை பண்ணி கொண்டான். தற்கொலை பண்ணி கொண்டான். ஊழியத்தை இழந்து விட்டான யூதாஸ். நீக்கும் தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில நம் இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனா எதற்காகவும் இயேசுவை நாம் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழக்க நான் தயார். ஆனால் எல்லாவற்றையும் எனக்கு வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் நான் இயேசுவை இழந்து விடவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசித்து பாருங்க. ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை கஷ்டமா பாக்குறீங்களா சிஸ்டர்? ஒரு சின்ன கிராமத்தில் ஆண்டவர் உங்களை ஊழியத்தை கொண்டு போறாரா? சந்தோஷமா போங்க. பரலோகத்துல பலன் மிகுதியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சின்ன சர்ச்சில் உங்களுக்கு ஒரு சின்ன ஊழியத்தை ஆண்டவர் தாராரா? ஒரு இசை வாசிக்கிற ஊழியமோ அல்லது அந்த பாத்ரூம் கழுவுற ஊழியமோ சேர் எடுத்து போடுற ஊழியத்தை ஆண்டவர் தாராரா? சந்தோஷமா செய்யுங்க. எல்லாம் தேவராஜ்யத்தின் ஊழியம் மாத்திரமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியத்தை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஆண்டவர் உனக்கு நிறைய கிருபையை தந்திருக்கிறாருமா. நீ நல்லா டான்ஸ் ஆடுகிற,
நல்லா பாட்டு பாடுற, நல்ல ஆராதனை பண்ற, நல்ல அழகா நேர்த்தியாய் தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறதை போல இசைக்கருவிகளை மீட்டு நீ ரொம்ப நல்ல ஊழியம் ஒரு காலத்துல பண்ணுன. ஆனா நாட்கள் வர வர நீ அந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை நீ விட்டுட்டீங்க, அந்த வாலிபர் ஊழியத்தை நீங்க விட்டுட்டீங்க, அந்த சுவிசேஷ ஊழியத்தை விட்டுட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், மீண்டும் அந்த ஊழியத்தை நீ இழந்து போய்விடாதே, மீண்டும் அந்த ஊழியத்தை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. 33 வருஷமும் இயேசு கூடயே இருந்த யூதாஸ் ஒரே ஒரு குற்ற மனசாட்சி, ஒரே ஒரு தவறான எண்ணம், ஒரே ஒரு முறை அவனுக்குள்ள பிசாசு புகுந்தான். அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிட்டது. யோசித்து பாருங்க தேவ பிள்ளையே, நமக்குள்ள பேசுகிற சத்தம் யாருடைய சத்தம் என்பதை முதலாவதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கூட யார் பேசுறா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் வசனத்தின்படி பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நம்மளை ஜெபிக்க சொல்லி தூங்க விடாமல் நம்மளை முந்தி தள்ளுவார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நம்மளை வசனத்தை வாசிக்காம இருக்கவே முடியாது, உண்டி தள்ளி கொண்டே இருப்பார். இன்னைக்கு அந்த தள்ளுதல் இல்லையா? ஆவியானவர் உங்களை புஷ் பண்றது உங்களுக்கு தெரியலையா? இந்த நேரத்தில் நீங்கள் அதை யோசித்து பார்க்க வேண்டும். எனக்குள்ள ஆவியானவர் தான் கிரியை செய்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை நடத்துகிறாரா? ஒரு தேவ பிள்ளைக்குள்ள பிசாசு புகுலும் பொழுது அந்த தேவ பிள்ளைக்கு பிசாசு உள்ள வந்தது தெரியாது. அந்த பிசாசு உள்ள வந்துட்டா உங்க பலவீனம் எது? உங்க பலவீனம் எதுல பலவீனப்பட்டிருக்கீங்களோ, ஒருவேளை இந்த வாலிப நாட்கள் நாம் இருக்கிறது போல ஒருவேளை ஒரு சில கோபங்கள் நமக்கு வரலாம், அல்லது இதற்கு முன்பா ஏதோ ஒரு ஆபாசத்திற்கு அடிமைப்பட்டிருக்கலாம், ஏதோ தவறான தொடர்புக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். பிசாசு உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் பலவீனத்திலே அவன் அதிக கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பான். நீங்கள் விழுந்த பாவத்திலே மீண்டும் மீண்டும் விழ ஆரம்பிப்பீர்கள். இப்படி விழுந்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், யூதாஸ் பணத்திலே வெறியா இருந்தான், அவனை பணத்திலே விழ வைத்தான். இரண்டாவது குற்ற உணர்வை கொண்டு வருவான். ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், இனிமேல் சர்ச்சில் போய் எதையும் நான் செய்ய மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேங்கிற குற்ற உணர்வை கொண்டு வருவான். மூன்றாவது என்ன தெரியுமா செய்வான்? தவறான மனம் திரும்புதலை தருவான். மனிதனிடத்தில் போய் மனம் திரும்ப வைப்பான். தேவ பிள்ளையை நான்காவது என்ன தெரியுமா நடக்கும்? அவன் ஊழியத்தை அபிஷேகத்திலிருந்து தற்கொலை பண்ணி போவான். முதலாவது நாம் எதை இழந்து போக கூடாது? நம்முடைய ஊழியத்தை நாம் இழந்து போய்விடக் கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு தந்த ஊழியம் உன்னை நம்பி தந்தேன், உன் பரிசுத்தத்தை நம்பி அல்ல, உன் மேல் இருக்கிற அந்த கிருபைகளை நம்பி அல்ல. நான் பிதாவின் ஆதீனத்திலே முன் குறிக்கப்பட்ட நேரத்திலே உன்னை நம்பி இந்த கனமான ஊழியத்திற்கு நான் உன்னை ஏற்படுத்தியிருக்கிறேன், இந்த மகிமையான ஊழியத்திற்கு உன்னை ஏற்படுத்தியிருக்கிறேன். உன் ஊழியத்தை நீ இழந்து போகாதே. யூதாசே, நீ ஊழியத்தை இழந்து போனதை போல என் பிள்ளையை நீயும் இழந்து போகாதே என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முதலாவது, அப்ப இயேசு இந்த உலகத்திற்கு எது வந்தார்? இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே. இந்த டிசம்பர் மாதத்துல நீங்கள் இழந்து போன ஊழியங்களை கர்த்தர் உங்கள் கரத்திலே தருவாராக. நீங்கள் இழந்து போன தரிசனத்தை உங்கள் கரத்திலே தருவாராக. நீங்கள் இழந்து போன வல்லமையை உங்கள் கரத்திலே தருவாராக. நீங்கள் இழந்து போன ஜப ஆவியை கர்த்தருடைய ஆவியான உங்கள் கரத்திலே தருவாராக. கண்களை மூடி 2 நிமிஷம் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே, நீர் இழந்து போனதை தேடவும் மீட்கவும் வந்தீர். முதலாவது, என்னுடைய வாழ்க்கையில யூதாசை போல ஊழியத்தை இழந்து விட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. யூதாஸ் ஊழியத்தை விட காரணம் அவனுக்குள்ளே பிசாசு புகுந்தான். ஆண்டவரே, தவறான குற்ற உணர்ச்சி, தவறான மனம் திரும்புதல், தற்கொலை, இந்த 4 எங்களுடைய வாழ்க்கையில வரவே கூடாது. இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே வாலிபர்களாகிய நாங்கள், குடும்ப உறுப்பினர்களாகிய நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ளே போராடுகிற, ஊழியத்தை செய்ய விடாதபடி தடுக்கிற, ஊழியத்தை இழக்க பாவத்தை கொண்டு வருகிற எல்லா சபிக்கப்பட்ட வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. அவனுடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவர் எங்களை ஒரு விசையாய் பலப்படுத்துவீராக. இப்பொழுது ஆவியான
ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. ஊழிய அழைப்புகளுக்கான வாசல்கள் திறக்கப்படுவதாக. உடாபாரா காதாசயா பந்தலாபா த்ரோட்டதக பந்தலூரபா சந்தனலாபா யந்தலாபா. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஊழியத்தை நாங்கள் இழந்து விடாதபடி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜெபத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதங்கள் அநேக தேவைகள் உண்டு. எல்லா தேவையிலும் கர்த்தர் சந்திங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. வியாதியோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டல்லவா, அவர்கள் வியாதிகள் எல்லாம் மாறட்டும். இப்பொழுதே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே சுகங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஜாஷ்வா டிவி ஊழியர்களாய், தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியமாய் உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உங்களுடைய சோதனைகள் மாறட்டும். இவர்கள் ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும். சிறுவர் ஊழியங்கள், கிராம ஊழியங்களை ஆசீர்வதிங்க. வாலிபர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆதிவாசி மக்கள் மத்தியில் பண்ணுகிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. எல்லா சுவிசேஷ ஊழியங்கள், அப்போஸ்தலர் ஊழியங்கள், மேய்ப்பர் ஊழியங்கள், தீர்க்க தரிசன ஊழியங்கள், போதகர் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிபர்களாக நாங்கள் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நீவரைக்கும் நம்ம எதை இழந்து போனாலும் சரி, மீண்டும் தேவனிடத்தில் திரும்பி வருவோம். நமக்குள் எந்த ஆவி இருப்பது என்பதை நாம் கண்டுபிடிப்போம். சரியான மனம் திரும்புதல் செய்வோம். தற்கொலைக்கு நேராய் போகிற அநேகர் தேவ ராஜ்யத்திற்குள் திருப்புவோம். கர்த்தர் உங்களை ஊழியங்களிலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தில் கிறிஸ்துமஸ் மாதத்திற்குள்ளே வந்துட்டோம். சீக்கிரமாய் சீக்கிரமாய் இயேசு நம்மளை சந்திக்க இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும். தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியத்தில் இருக்கிற நாங்களும், இந்த ஜாஷ்வா டிவியில் இணைந்து இருக்கிற ஊழியர்களும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த வாரம் நாம் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரோடும் இருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.